வணக்கம், வெல்கம் டு மணி கேர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கனரா பேங்க்கோட புது ஏடிஎம் கார்டை எப்படி ஏடிஎம் மிஷினில் ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஒரு 3 விஷயம் தேவைப்படுது. அதாவது புதுசாக ஏடிஎம் கார்டு, அடுத்தது அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட்டு 4 நம்பரு, அதுக்கு அடுத்தது நம்ம பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர். இது இருந்தாலே நம்ம ஈஸியாக ஆக்டிவேஷன் பண்ணிடலாம். நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மிஷினில் போய்ட்டு ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணிடலாம். அதில் லாங்குவேஜ் காமிக்கும். அடியில் பார்த்தீங்கன்னா பின் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்தது லாங்குவேஜ் சூஸ் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் யூஸ் பண்ண உடனே ஜெனரேட் ஓடிபின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அதில் நம்ம அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட்டு 4 நம்பரை இப்போ என்ட்ரு பண்ணணும். இப்போ கரெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டோம்னா நம்ம ஃபோன் நம்பரை பேங்க்கில் என்ன நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணமோ அந்த ஃபோன் நம்பரை அதில் இன்சர்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கரெக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அடுத்த பேஜுக்கு போகும். அதில் ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போது நம்மளுடைய ஃபோனில் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அடுத்த பேஜுக்கு போகும். அதாவது நம்ம என்ன பின்னு வேணுமோ நம்மளுடைய பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரு 4 நம்பர் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த நம்பர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இதே 2 டைம் போடுற மாதிரி இருக்கும். 2 டைம் போட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்த உடனே ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது இப்போது நான் என்னுடைய ஏடிஎம் கார்டில் இப்போ பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்க போகிறேன். கார்டை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த முறை நம்ம டைரெக்டாக லாங்குவேஜ் போயிடலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துட்றேன். அடுத்தது ரிசிப்ட் இல்லைன்னு சொல்லிட்டு காமிக்குது. அதுக்கு நான் எஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய பின்னை போட்டுட்டு இப்போ போனேன்னா பேலன்ஸ் என்கொயரி அதை சூஸ் பண்ணி சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்னுடைய அக்கௌண்ட்டை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன்னாக்கா பேலன்ஸ் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.